Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Jane Harrison's Play Stolen. And we are with the scene, Your Mom is Dead. Okay, your mom is dead. It's a kind of troubling situation. There is a child who is longing for the mother, but information is passed on to the child that the mother is dead. And what will be the emotional status of the child? அதுதான் இந்த சீனுடைய ஃபோக்கஸ். அப்போ who is that boy அப்படிங்கும்போது Jimmy. Who is the boy who is in a troubled state? Jimmy. But Jimmy, what is the condition of Jimmy அப்படின்னா he is suffering emotional and physical abuse. போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் வந்து இதெல்லாம் பொறுத்துக்கிறான். ஏன் அப்படின்னா தன்னுடைய அம்மா வந்து தன்னை இந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்க இவனை வந்து இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. யாரு அப்படின்னா மேட்ரன். அந்த மேட்ரன்ட்ட எங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என் அம்மா வந்து கொஞ்சம் சிக்கா இருந்தாங்களே அப்படிங்கும்போது அந்த அம்மா வந்து செத்து போயிட்டதாக அவனுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு அப்படியே ஸ்பாட் லைட் வந்து ஆஃப் ஸ்டேஜ் காட்ட போறாங்க. ஆஃப் ஸ்டேஜ்ல யூ வில் ஃபைண்ட் ஜிம்மிஸ் மதர் இஸ் reading the letter she sent to Jimmy, which were never delivered to him. அவங்க எழுதி அனுப்புறாங்க. அந்த லெட்டர் எதுவுமே ஜிம்மியிடம் சென்று சேரவில்லை. அதை அவங்க தனியா நின்று வாசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதற்கப்புறம் நம்ம குழந்தைகள் எல்லாம் தூங்குறாங்க. அந்த குழந்தைகளுடைய ட்ரீம்ல there are many images that appear that disturb the children emotionally. அப்ப இது எந்த டைம்ல நடக்கிற மாதிரி சீனா இருக்கணும்? ட்ரீம் அப்படின்னாவே நைட் டைம்ல தான். அப்ப டார்மெட்ரியில இந்த குழந்தைகள் எல்லாமே அப்படியே ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம ஜிம்மி தூங்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே மைண்ட்ல வந்து ப்ரொஜெக்டட் லெட்டர்ஸ், அந்த அம்மா எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் வருது. இந்த லெட்டர் எதுவுமே அவன்கிட்ட வந்து சேரல, அதனால அது அப்படியே கனவுல வர்ற மாதிரி வருது. ஏன் அப்புறம் ஸ்பாட் லைட் இருக்கு. அந்த ஸ்பாட் லைட்ல ஆஃப் ஸ்டேஜ்ல அந்த அம்மா வந்து அவங்க எழுதின லெட்டரை அவங்களே வாசிக்கிற மாதிரி இருக்கு. Okay, now what are the things that are there? All the children are sleeping, but a dream-like image of family swirl around them. அவங்கள சுத்தி அந்த ஃபேமிலியோட இமேஜ் வந்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைகள் எல்லாம் பேரண்ட்ஸ் விட்டு வந்த குழந்தைங்க. ஒருவேளை நம்ம கான்டெக்ட்ல சொல்லணும்னா ஹாஸ்டல்ல கொண்டு விடப்பட்ட குழந்தைகள், அல்லது அனாதை பிள்ளைங்க, அம்மா அப்பாவை இழந்த பிள்ளைங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க தூங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும். அப்படியே கனவுல அந்த அப்படியே ஃபேமிலி எல்லாம் சர்க்கிள் ஆகி போகும்போது இந்த உடனே என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை வந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுக ஆரம்பிப்பாங்க. அவங்க அழுகும்போது அந்த இன்ஸ்டிடியூஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த மேட்ரின் ரொம்ப கோல்டா என்ன சொல்றாங்க, குவைட், சத்தம் போடாது, கொன்றுவேன் அப்படின்னா. அப்ப நான் அம்மா வேணும்னு சொல்லும்போது உங்க அம்மா செத்து போயிட்டாடா. What is the reply that is given by the matron? Your mother is not coming, she is dead. செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்றாங்க. அப்ப ஜிம்மி என்ன பண்றான், அதை நம்பாம இல்ல எங்க அம்மா சாகல அப்படின்னு சொல்றாங்க. என் அம்மா சாகலன்னு சொல்லும்போது அப்படியே ஆஃப் ஸ்டேஜ்ல ஒரு ஃபிளாஷ் லைட் அண்ட் அம்மா எழுதக்கூடிய கடிதம். they say it is for the best. கண்ணு, உன்னை இங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, அம்மாவால அங்க வந்து கூட்டு போக முடியல. நான் உங்கள்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் ஃபார் த பெஸ்ட்ங்கிறாங்க. பட் ஐ மிஸ்ஸிங் மை பாய், பெர்ஹாப்ஸ் யூ குட் ரைட் அண்ட் டெல் அஸ் வேர் யூ ஆர் சோ வி குட் கம் விசிட் யூ. நீ எங்க இருக்கிறன்னு லெட்டர் எழுது கண்ணு, நாங்க வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எழுதுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ஜிம்மி வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய லைஃப் அப்படியே நினைச்சு பாக்குறான். வாட் ஹாஸ் ஹேப்பன் டு ஹிம் அப்படிங்கும்போது in this particular children's home he is beaten, forced to clean shoes like a servant. அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் இருக்காங்களா, பியூரோக்ராட்ஸ், அவங்களுடைய ஷூஸை பாலிஷ் பண்றது. and he is given a tin plate of unappalling food, நல்லா இல்லாத சாப்பாடு. ஓகே, அதை என்ன பண்றாங்க, நாய்க்கு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டே ஆக வேண்டும். ஓகே, அப்ப ஒரு காலத்துல இவன் ஜாலியான பையனா இருந்தான். ஆனா இப்ப he is humiliated and isolated. இதுதான் ஒரு சீன். and other next scene is என்ன நடக்குது? Okay, there is another letter dated months later.
Okay, his mother is wishing him happy new year and she is promising him that he will be with a nice family. கவலைப்படாத, உன்னை ஒரு நல்ல குடும்பத்தில் கொண்டு போய் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதை படிக்கும் பொழுது உனக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. பட் ரியாலிட்டி இஸ் he does not enter into a good family. Is the information clear, teachers? அப்படியே அவன் யோசிச்சு பார்க்கறான் அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு. அப்ப அவன்கிட்ட ஒரு டைலாக் வருது. நோபடி லவ்ஸ் மீ, எவ்ரிபடி ஹேட்ஸ் மீ, ஐ திங்க் ஐ ஷுட் கோ அண்ட் ஈட் worms. என்னை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்? அவன் அடாப்ட் பண்ணிட்டு போனவங்க எல்லாமே இவனை நல்லா ட்ரீட் பண்ணல, திருப்பியும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. Is the information clear, teachers? இதுதான் யாருடைய கண்டிஷன்? ஜிம்மியுடைய கண்டிஷன். இந்த சீன்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the dehumanizing actions of bureaucracy, the dehumanizing actions of the government. எவ்வளவு மோசமா நடத்தணுமோ அவ்வளவு மோசமா அவனை நடத்துறான். Now we move on to the next scene. What is the title of the scene? Line up 2. லைன் அப் 2 என்னன்னு சொன்னோம் டீச்சர்ஸ். லைன் அப்னா என்னன்னு அர்த்தம் சொன்னோம்? தட் இஸ் இன்ஸ்பெக்ஷன். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு ஒரு பெல் அடிப்பாங்க. அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணும்? யாரெல்லாம் இன்னும் அடாப்ட் பண்ணி போகாம இருக்காங்களோ அந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா மேக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் முன்னாடி நிற்கும். நம்மளை யாராவது கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட அப்படிதான் நிக்க போறாங்க. யாரு? ஜிம்மி போறாரு. ரொம்ப வேகமா போய் நான் ரொம்ப நல்லவன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரையும் புகழ்ந்து பேசி எப்படியாவது அவங்களை அட்ராக்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு போனா போதுன்னு வந்து நிக்கிறான். ரூபி she is very anxious and ashamed, singled out during the lineup. அவளை மட்டும் தனியா விட்டாங்க. அடுத்தது சாண்டி and Anne, other children who are apprehensive but they come for this particular event. Then Anne's parents, they are coming. They sit on Anne's bed leading into the next scene, but Anne's revelation. Anne வந்து முன்னாடி கூட்டிட்டு போன அந்த பேரண்ட்ஸ் இப்ப இவ இங்க வந்து இருக்கிறா. அதே பேரண்ட்ஸ் இங்க வந்து அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? நீ எங்களுடைய புள்ள இல்ல, நீ ஒரு அபாரிஜினல் பேரண்ட்டுக்கு பிறந்த புள்ள. அதனால யூ டோன்ட் பிலாங் டு us, யூ பிலாங் டு them அப்படின்னு சொல்லும் போது இது அவ தலையில இடி இறக்குன மாதிரி இருந்தது. அந்த ஒயிட் ஐடென்டிட்டி தான் தன்னுடைய ஐடென்டிட்டி நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நீ இந்த ஒயிட் ஐடென்டிட்டி உன்னுடையது இல்ல, அபார்ஜின் ஐடென்டிட்டி தான் உன்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது அவ ரொம்ப பிளகாங்கிதம் அடைஞ்சு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிட்டான். Now what is the time அப்படின்னா டே டைம். And you find a bell is being rung. And all are supposed to go and present themselves for the inspection. அப்ப the children's dormitoryல இந்த குழந்தைங்க போய் நிற்கும் போது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு மேலேயும் அந்த கோல்டன் ஸ்பாட்லைட் வரும். அந்த குழந்தைகள் will be exposed. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க எல்லாம் அப்படியே ஒரு லைன்ல நிக்கிறாங்க. எல்லாருமே டென்ஸ்டா இருக்கிறாங்க. யாரு செலக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கும் போது ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குது. யாரு? ரூபி மட்டும். ஏன் அப்படின்னா அவளுக்கு லாஸ்ட் டைம் நடந்துச்சுன்னு ஒரு நினைப்பு வருது. அதனால கொஞ்சம் அவ மட்டும் அப்படியே she feels ashamed. பட் ஜிம்மி என்ன பண்றான்? நான் ரொம்ப நல்ல பையன், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறான். கரெக்டா அங்க 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 அப்படின்னு ஸ்பாட்லைட் ஒவ்வொன்னா மாறி போய் கடைசியா யாரு மேல வந்து நிக்குது? ரூபி மேலதான் வந்து நிக்குது. இந்த தடவையும் ரூபியை கூட்டிட்டு போறாங்க, ரூபியை கண்டம் பண்ண போறாங்க. அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன். Not once but many times she was abused. Is the information clear, teachers? இப்ப அவ மேல ஸ்பாட்லைட் வந்தோன்னா what is the reaction of Jimmy? ஜிம்மி கொஞ்சம் கோவம் ஆயிட்டான். என்ன இவளையே திருப்பி திருப்பி கூட்டிட்டு போறாங்க, நம்மள கூட்டிட்டு போல அப்படின்னா அவளை பிடிச்சி கிள்ளி விடுறான். அப்ப there is a bit of tension among children. இப்ப மேல லைட் வந்தோன்னா Ruby is withdrawing in shame towards her bed. Sandy and Anne also go back to their bed. But what is going to happen? அடுத்த சீன்ல ஆனியுடைய பேரண்ட்ஸ் உள்ள வராங்க. அவளுடைய பெட்ல வந்து உட்கார்ந்து என்ன பண்ண போறாங்க? அவளுடைய உண்மையான ஐடென்டிட்டியை அவளுக்கு ரிவீல் பண்ண போறாங்க. Are you there with me, teachers? This scene we will discuss tomorrow. Was there any doubt that you had? Serious doubts?